ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கணி அல்வா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வாழை, பலா, மா எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து நம்ம அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முதல்ல மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பலாப்பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து செவ்வாழை எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சமாக சூடு ஏறினது நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க. நம்ம அந்த முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தது எடுத்துடலாங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பழத்தை சேர்த்துக்கலாங்க. இல்லை 1 கப்பு அளவுக்கு வந்தது நமக்கு. நீங்கள் அளந்துட்டு சேர்த்திங்கன்னா நம்ம மற்ற பொருள் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நெய்யிலே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த நெய்யில் 2 நிமிஷம் போல் வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு பழசாருக்கு 1/2 கப்பு நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்தா போதுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா 3/4 கப்பு சேர்த்துக்குங்க. ஆனால் 1/2 கப்பே கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. நல்லா இந்த அளவுக்கு வேகணுங்க சர்க்கரை சேர்த்துட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கலாம். 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சாச்சுங்க. இதை சேர்த்துக்கலாம். நம்ம அல்வான்னும் போது அதில் சோள மாவு சேர்க்கும்போது அல்வா நம்மளுக்கு சூப்பராக வரும். சோள மாவு சேர்த்த பிறகு கைவிடாத கிளறினே இருங்க, அடி பிடிக்கும். நல்லா இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். சும்மா ஒரு சிட்டிக்கு உப்பு சேருங்க. ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சிடுது இல்லைங்களா. இப்போ இந்த டைமில் நிறுத்திடலாம். இந்த பாருங்க அல்வாவும் திரண்டு வருது. இப்போ நம்ம நிறுத்திடலாங்க. நம்மளுடைய வந்து ஒரு டின்னில் வந்து கொஞ்சமாக வறுத்த முந்திரி சேர்த்துருக்குறோங்க. அதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அழகாக இது மாதிரி சமப்படுத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது செட் ஆகட்டும். இப்போ வந்து நான் கட் பண்ணுறதுனால நான் இதில் சேர்த்தேங்க. இல்லைன்னா நீங்கள் செஞ்சதுமே அப்படியே கூட சாப்பிட்லாம். இது அப்படியே ஆறட்டங்க, கட் பண்ணி காமிக்கிறேன். இது ஆறிடுதுங்க அந்த அல்வா. வந்து நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.